ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். உடைய வல்லமையான கரமிகள் மத்தியில் அசைவாடுவதாக பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இந்தியாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அது எந்த ஊர்னு எனக்கு ஞாபகம் இல்லை, உண்மையில் நடந்த கதை. அந்த கோடீஸ்வரன் ஒரு 5000 ரூபாய் தன் மூத்த மகனுக்கு கொடுத்து, ஓ வாழ்க்கையை நீயே பார்த்துக்க, கொஞ்ச நாள் போய் பார்த்துக்க அப்படின்னு விட்டுட்டார். அல்லேலூயா. அந்த பையன் நேர கேரளாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் போய் வேலை பார்த்து, அவங்க இருந்த 5000 ரூபாய் காலியான பிறகு வேலை பார்த்து ரொம்ப நாள், அல்லேலூயா, முதல்ல இந்த ஓடையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு வேலையை பார்த்து, பிறகு பெஞ்சு தொடச்சி, பிறகு அந்த வேலை பார்க்கணுங்கிற அவசியமே அவனுக்கு இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்களா படித்தீங்களான்னு தெரியல. நான் எப்பவும் படித்த காரியத்தை தான் சொல்கிறேன். இங்கே வந்து ரொம்ப நாள் அந்த கடையில் வேலை பார்த்து, ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்து, பிறகு அந்த பெஞ்சு துடைக்கிற வேலை பார்த்து, அதுக்கப்புறம் சர்வர் வேலை பார்த்து, பிறகு மாஸ்டர் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் பட்டறையில் அட்ஜஸ்டண்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹோட்டலில் வளர்ச்சி ஆகிட்டான். வளர்ச்சி ஆன பிறகு அவங்க அப்பா தேடி வர்றார் மகனை. அவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அந்த வந்து அவள் அப்பா வந்த உடனே போய் அழுதான். அப்பா என்னை ஏன் இப்படி போய் சொல்லிட்டீங்க, நான் 5000 ரூபா வச்சுட்டு வந்தேன், இந்த ஊரில் வந்த உடனே கொஞ்ச நாள்லேயே 5000 ரூபா காலி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் நான் படாத பாடுபட்டேன், நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. நம்ம வீட்டில் இவ்வளவு கோடிக்கணக்கில் துட்டு இருக்குது, எத்தனையோ கார் இருக்குது, எத்தனையோ பங்களாக்கள் இருக்குது, நம்ம வீட்டு நாய்க்கு கொடுக்குற அல்லேலூயா மரியாதை கூட எனக்கு இல்லாமல் போச்சு, இந்த ஹோட்டலில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவன் கண்ணீர் விட்டு அழுதான். அவன் அப்பா சொன்னார், நீ ஒன்றையும் நம்பக்கூடாது, இந்த உலகத்தில் எதையும் நம்பக்கூடாது, அதனால் நீ அல்லேலூயா அந்த உலகத்தில் நம்பாம தேவனை மட்டும் நம்பணுங்கிறதுக்காகத்தான் உடனே நான் இப்படி அனுப்பிட்டேன் அப்படின்னார். உடனே அதுக்கப்புறம் அவன் பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். நமக்கு இப்போ அநேக சுகபோகங்கள் இருக்குது. ஒரு ஜோமன்னா தேவைகள் சந்திக்கப்படுது, ஒரு சமாதானமான வாழ்க்கை, உலக ஜனங்களை காட்டிலும், இன்னும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற கிறிஸ்துவர்களை காட்டிலும் எழுப்புதல்ல ஒரு பெரிதான ஒரு விடுதலையை சுதந்திரிக்க முடிந்தது. ஆனால் நம்ம நம்பிக்கை மட்டும் ஏதோ ஒரு மனுஷர்கள் மேலே அல்லது உலகத்தை பூர்த்தி செய்கிற ஏதாவது ஒரு வழிகள் மேலே அல்லது நம்முடைய பலத்தின் மேலே அல்லது நம்ம பக்தியின் மேலே அல்லது எனக்கு அல்லேலூயா எல்லா வசனமும் தெரியுங்கிற ஒரு ஆணவத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கப்படுகிறது. நம்பிக்கை என்றால் என்னன்னு தெரியுமா? ஒரு விசுவாசம், ஒரு உறுதி, பற்று, ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எது மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? அநேகர் நம்பிக்கை வைக்கிறது தன் பிள்ளைகள் மேலே, கணவர் மேலே, அல்லது அல்லேலூயா மனைவி மேலே, அல்லது அல்லேலூயா நம்ம சொந்த பந்தங்கள் மேலே. இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்படாத காரணம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயம், ஜாதி சமுதாயம் கட்டுப்பாடு. அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா அந்த புகழ், அதை ஒரு ஸ்டேஜ், ஒரு ஊரில் ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்க, அதனால அவங்க தேவனை நம்பாமல் அந்த இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முட்டாள்கள் அரசியல்வாதிகளை நம்புகிறாங்க. இன்னும் அநேக முட்டாள்கள் அல்லேலூயா ஒரு கல்லை ஏதோ போட்டு வச்சுட்டு அந்த சாமி கும்பிடுன்னு காப்பாற்றணும்னு நம்புகிறாங்க. இப்படி பல கோணத்தில் மனிதன் இந்த பூமியிலே நம்பிக்கையற்ற பொருட்கள் மேலே, நம்பிக்கையற்ற மனிதர்கள் மேலே, நம்பிக்கையற்ற பலத்தின் மேலே அவர்கள் நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். என் பலன் அல்லேலூயா ஒரு ஏஜ் வரையும் தான் நிற்கும், அதுக்கப்புறம் என் பலன் எனக்குள்ளே நிற்காது. என் அழகு ஒரு மனுஷனுடைய அழகு அவனுடைய ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் தான் நிற்கும், அதுக்கப்புறம் அழகெல்லாம் போயிடும், அழகெல்லாம் மாயை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது.
அதனால இந்த பூமியில் அநேகர் எதை நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியதை நம்புகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகளில் பெற்றோர் வளர்க்குற பார்த்துருக்குறேன். தானே அதிகமாக ஒன்றுமே சாப்பிடாம கூட பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்கிறார்கள். நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் ஆம்பளைகளில் அந்த மீசெல்லாம் வச்சு அல்லையா ரவுடித்தனம் பண்ணிட்டு அலைவாங்க. அதே மாதிரி இப்போ பெண்கள் மாறிட்டாங்க. அதனால் இந்த நம்பிக்கைகள் பூராமே நம்பிலாம் வளர்த்தேன், நீ ஒன்றுக்கும் இல்லாதவனை கூட்டிகிட்டு போயிட்டியே ஒருத்திக்க சொல்கிறான். நீ வந்தன்னா உனக்கு பொலிதாங்க. என்ன பொலி? இப்படி ஆம்பளை பையங்களெல்லாம் பெண்களை விட ரொம்ப பாசம் காட்டி வளர்க்குறாங்க. குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தவுடனே அந்த பாசம் வச்சதுக்கும் அவங்க வளர்த்ததுக்கும் அவன் நடந்துக்கிட்ட முறைக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். சிலர் பணத்தை நம்புகிறாங்க. எங்கள் ஊரில் பரவேசம்னு ஒரு ஆள் இருந்தார், சேர்மாதேவியில். 3 மகன், பெண் குழந்தையே இல்லை. 3 பேருக்கும் கல்யாணம் முடித்தார். 3 பேருக்கும் வயக்காடு வாங்கி கொடுத்தாரு. 3 பேருக்கும் சொத்து பிரித்து கொடுத்தாரு. இவர் அடுத்தாலே 3 பேர் வீட்லேயும் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சாரு. பெரியம்மாவன் காப்பாற்றுவான்னு பெரியம்மாவன் வீட்டுக்கு போய் சாப்பிட போனார். 2 மாதம் சாப்பாடு போட்டால் 3ஆம் மாதம் சாப்பிடும்போது என்னமோ மருந்து வாடை அடிக்கணும் வந்து பார்க்காரு. அது குருண மருந்து. மருமக கொன்ற பார்த்தா உடனே வேண்டாம், அடுத்த மாவன் வீட்டுக்கு போகணும்னு பார்த்தாரு. அடுத்தமா ஐயோ பாவன், அவன் ஏற்கனவே அவன் பேர் பாண்டி, அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட சாப்பிட முடியல. அடுத்தால உள்ள ஒரு டிரைவர் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்காரு. ஆனால் வீட்டமாக கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கி பிறகு அவர் வந்து ஆடுகள்லாம் கொஞ்சம் அங்கங்கே களவாண்டு அங்கே நொண்டி ஆடு சப்பாட்டு ஆடுலாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு பண்டுவம் பார்த்து ஏரெல்லாம் கொடுத்து குட்டி போட்டு அது வளர்ந்து அதை விற்று வட்டி கொடுத்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் தோரணே ஆகிட்டார். அல்லேலூயா. ஒரு மகனும் கஞ்சி கொடுக்கல. 3 பேருக்கும் சொத்து சுகம் எல்லாம் பார்த்தாரு. ஆனாலும் அவருடைய எண்ணம் மாறல. பிள்ளைகளை பார்த்தாரு. ஆனால் அவர் கூட ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கணும்னா 10 பேர் சேர்ந்தால டீ கடையில் குடிக்கிற இடத்துக்கு போவார். ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு கிளாஸ் மாத்திரம் வச்சுட்டு வந்துடுறாரு, துட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளவு கஞ்சித்தனமாக இருந்தார். பேரமாறு ஆளுக்கு 2 பேர், 2 பேருக்கும் பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் 10,000 போட்டு வச்சார். ஆனால் இவருக்கு கஞ்சி கொடுக்க வழி இல்லை. ஒருத்தருமே கஞ்சி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யாரை நம்பினாரு? மகனை நம்பினார். 3 மகனும் சாப்பாடு கொடுக்கல. நீங்கள் என்னைக்குனாலும் முனசேரங்குடி இருப்பில் போய் கேட்டு பார்த்துக்கலாம். கடைசியில் இவர் படுக்கையில் விழுந்தார். படுக்கையில் விழுந்த உடனே ஒரு மகனும் கவனிக்கலை. அவரால் எந்திரிச்சு நடக்க முடியல. பேரமாறு கவனிக்கலை. எல்லா வசதியாக இருக்கும். யாரை நம்புத? நம்ம யாரை நம்புதோம்? இதெல்லாம் உண்மையில் நடந்த கதைகள். படுக்கையில் விழுந்து அவரால் எந்திரிச்சு நடக்க முடியல. ஒரு மகனும் காப்பாற்றலை. ஒரு 10 நாள் வரையும் அவர் படுக்கையில் இருந்து அலலியா சாப்பாடு கொடுக்காம அலலியா பட்டினியாக கடந்து எலும்பு தோலுமா ஆகி அப்படியே இறந்துட்டார். உடனே வெளியே அடக்கம் பண்ணதுக்கு 3 மகனுங்க வந்து பேசுகிறாங்க, நீ இவ்வளவு போடு, நீ இவ்வளோ போடு, நீ இவ்வளோ போடுன்னு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு வைக்கும் போது நான் போட மாட்டேன், நீ போடு, நீ தான் அதிகமாக வாங்கியிருக்க, நான் தான், இப்படி பிரச்சனை வந்துட்டு. பிரச்சனை வந்தோடனே அவரை எடுத்து குளிப்பாட்ட போயிருக்காங்க. தலைவாணி நிறைய பணம். அவர் தலைக்கு வச்சிருந்த தலைவாணி பூராமே கெட்டா பணம். அவ்வளோ பணம் இருந்தும் அவர் படுக்கையில் விழுந்து வரவு பணம் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்ல முடியல. சொன்னா என்னாகும்? எங்க பார்க்க முடியும்? அவரை க்ளோஸே பண்ணிக்குவாங்க. அதனால பிள்ளைகள்கிட்ட பேரண்ட ஒருத்தருமே சொல்லலை. ஆனால் இறந்த பிறகு பார்க்காங்க ஒரு பெரிய தலைவாணி நிறைய கெட்டா பணம். அதுக்கு அப்புறம் பார்த்தாங்க பயங்கர மேளதாளங்கள். எங்க சாத்தான் குளத்திலிருந்து இந்த சங்கு ஊதுவாங்களா பொம்முன்னு அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் சேர்மாதி ஊர் முனசேரங்குடி இருப்பிலேருந்து ஆத்து வரையும் நான் நேரில் பார்த்தேன். உருண்டுக்கிட்டே ஊதிட்டு
அது விசேஷமா ஊதுனான், மூச்சு விடாம ஊதுனான். அந்த நேரத்திலே அவனுக்கு அல்லையா ஊதுறதுக்கு 900 ரூபா பேசி இது பண்ணாங்க, சுட்ட எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பழத்தை எரிஞ்சாங்க. அவரை தூக்கிட்டு போகும்போது வா 10 நாளைக்கு 2 நாளைக்கு முந்தி பார்க்க நாதி இல்லாம அனாதையா நடந்திருக்காரு. பணம் நம்பினாரு, கைவிட்டுட்டு பணம், பள்ளையை நம்பினாரு, பிள்ளை கைவிட்டுட்டு, சமுதாயத்தை நம்பினாரு, சமுதாயம் கட்டி விட்டுட்டு. இது ஏதோ ஒரு கதை இல்லை. உங்க வாழ்க்கையில இயேசுவை தவிர எதை நம்பினாலும் உங்க கதி இப்படிதான். இயேசுவை தவிர நீ உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? உன் பணம்லாம் நீ எந்திரிச்சு நடக்குதுன்னு பணம் கை கொடுக்கும். எந்திரிச்சு நடக்கலையா பணம் இன்னொரு ஆள் கையில் போய் தான் அது அவருக்கு இறக்க இருந்தால் தான் நமக்கு தருவார். அந்த பணம் அவ்வளோதான். பிள்ளைகள்லாம் அவ்வளோதான். பிள்ளைகளை கண் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற காரியங்களை நாம் நேருக்கு நேர் பார்க்கிறோம். உங்கள் படிப்பு, அந்தஸ்து, பணம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் தான் போகும். அதுக்கப்புறம் உங்களை பாதுகாப்பதுக்கு இந்த பூமியில் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. மனைவி கூட ஒரு 2 தடவை 3 நாள் 4 நாள் அவ்வளோதான். கணவன் கூட கொஞ்சம் 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். யாருமே யாரையும் பார்க்க மாட்டாங்க. இயேசுவை தவிர, தேவனை தவிர இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்க எதை நம்பினாலும் உங்க வாழ்க்கை நாசமோசமாய் மாறிவிடும். தேவனை நம்பினியா நோய் வராது, படுக்கையில் விழுவதில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முதிர் வயதில் கனிதந்து புஷ்டியா இருப்பாய். அல்லையா, யாரு கையும் நம்ப வேண்டிய அவசியத்தை கர்த்தர் வைப்பதில்லை. ஒவ்வொருத்தரும் பிரயாசங்கள்லாம் விருதம், ஓடி ஓடி உழைக்கிறாங்க, விருதம். அதை எதுக்காக சேர்க்கிறான்னு அவனுக்கே தெரியல. நீங்கள் பிரசங்கில வாட்சி பார்த்தீங்கன்னா கணவனும் இல்லை, அவருக்கு மனைவியும் இல்லை, குடும்பமும் இல்லை. ஆனால் அவர் படுகிற பிரயாசத்திற்கு அளவு இல்லைன்னு வேதத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கின் புத்தகத்தில். ஏன் இந்த பிரயாசங்கள்? இது பிசாசின் ஆலோசனைக்கு உட்பட்ட பிரயாசங்கள். அல்லையா, பேஸ்டான பிரயாசங்கள். யாரை நம்புத? சிலர் அரசியல்வாதிகளை நம்புறாங்க, சிலர் மதஸ்தர்களை நம்புறாங்க, சிலர் ஊருக்கு பெரிய மனுஷனை, ஜாதியை, அல்லையா நம்ம ஜாதியில் உள்ள ஜனங்களை, பணத்தை, படிப்பை, இதெல்லாம் நம்புவது வேஸ்ட். வாசிப்பா யாராவது ஒரு ஆள் சங்கீதத்தின் புத்தகம் 127வது சங்கீதம் 1, 2, 3 டக்கு டக்குன்னு வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதம். கர்த்தர் நகரத்தை காவாராகில். நல்ல காலுங்க, கர்த்தர் உங்களை வீட்டை கட்டி தரலாம். நீங்க என்ன பிரயாசம் பண்ணாலும் விருதம். உங்க பாதுகாப்புன்னு நினைக்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் காவலாளில் காவலுடைய பிரயாசமாகவும் இருந்தான். அடுத்த வசனம், முக்கியமான வசனம், 3வது வசனம். எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதம். ஆமென். போதும். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க வரையும் ஒரே சாணி. ஜானி 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 விருதா. காலையிலிருந்து பிரயாசங்கள் விருதா. தேவனை நம்புகிறவன் செழிப்பான். தேவனை தேடுகிறவனுக்கு பாதுகாப்பு. தேவனை நம்புகிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அவன் தேவனை நம்புகிற மனுஷன் அல்லேலூயா பாதுகாப்பு உண்டு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேகர் ஒரே பிரயாசம். காலையில் 3 மணிக்கு கட்டுற கேனு நைட்டு டபடபான்னு டபடபான்னு தேய்க்கு வரையும் ஒரே கேனு தான்.
ஒரே காணி சத்தம் டப்பா டப்பா டப்பான்னு காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஏப்பா அதுலேயும் 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டரா ஊற்றுவாங்க வாவியா. ஆனா அதை பார்க்க நெளிஞ்சு விழிஞ்சிருக்கு கொடுக்குறது. உனக்கு வந்து பெரிய நமக்கு ஊற்றுற உனக்கு சின்ன விளக்கு. இப்ப நாங்க பழைய வரணும் பார்த்தோம். என்ன பிரயாசம், என்ன பிரயாசம், என்ன அள்ளி கட்டிட முடியும்? ரைட்டு, நீங்க 10 லட்சத்தை சம்பாத்தியம் பண்ணுதியா எங்க? அது 10 லட்சத்தை திங்க முடியுமா? ஒரு வீட்டில் பீரோலன்னா வைக்க முடியும். அதை பாதுகாப்புன்னு அதை நம்புறோம். எதை? 10 லட்சத்தை. வேதம் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் களவாண்டு போயிடுவாங்காரு. திருடன் என்ன செய்வானா? கண்ணம் விடுவான். நீங்க பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்துல சேர்த்து வைக்க. அங்க துரு பிடிக்காது. அநேகர் பொக்கிஷத்தை அங்க சேர்த்துக்க பயங்கர பிரகாசம், ராப்பிரயாசம். வலைய போட்டு போட்டு பார்க்க ராத்திரி முழுக்கும் ஒன்றும் சிக்கலை. ஆண்டவரை நம்புனா வலப்புறமா வலைய போடுன்னு சொன்னாரு. அவன் படகு நிரம்பத்தக்கதாக, 2 படகு நிரம்பத்தக்கதாக அவ்வளோத்தையும் போட்டு தூர போட்டுட்டு ஆண்டவர் பின்னால் போயிட்டான். நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொல்லிட்டார். உடனே அவ்வளோத்தையும் போட்டு போயிட்டான். அவன் வாய்ஸில், அவன் தலைமுறையில், அவனுக்கு முந்தி உள்ள தலைமுறை வரையும் இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. யாரை நம்புறோம் வாழ்க்கையில்? அல்லேலூயா. யாரை நம்புறோம்? அநேக படிக்கிற பையங்க தன் படிப்பை நம்புறாங்க. பலசாலிகள் தன் பலத்தை நம்புறாங்க. ஞானிகள் தன் ஞானத்தை நம்புறான். எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் விருதான வேதம் சொல்லுது. அதிகாலையில் இருந்து வேதப்பட எந்திரிச்சு நீ தேவனை நம்பாம அவன் பிரயாசத்தை நம்பி படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் வேஸ்ட்டு, விருதம், யூஸ்லெஸ். யாரையா நம்புதோம்? இந்த உலகத்தில் யாரை நம்புதோம்? பிள்ளைகள்கிட்ட நான் பாசம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. நீ தேவனை ஊட்டி, வசனத்தை ஊட்டி, அல்லையா தேவனுக்கு பயந்து பயப்பட செய்து உன் பிள்ளைய வளர்த்தா கூட இந்த பொல்லாத உலகத்தில் அல்லையா நன்றியோடு கூட துதிக்கிறேன். தேவனை சார்ந்து வாழாமல் இருக்க பிள்ளைகள். நீ அப்படி இல்லாமல் வளர்த்தன்னா, அல்லையா உன் நம்பிக்கை உன் பிள்ளை மேலே வச்சேன்னா, அவர் பரவேசன்னு சொன்னார, அவரு கதிதான் இல்லையா? ரைட், ஒரு வசனத்தை வாசிக்கும். 146வது சங்கீதம் 3வது வசனம். என்ன நீ சாப்பிடலையோ? பிரபுக்களையும் திராணி இல்லாம வேதம் சொல்லுது பிரபுக்களை. சிலருடைய நிலைமை பார்த்தேன். இடையர்த்தவனையில் அந்த சுசான் என்னது மூசாண்டி இருக்காருல்ல, அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், நம்மளை காப்பாற்றுவார். கீழே கிடக்காது. நான் குறிப்பிட ஒரு காரியத்துக்கு சும்மா ஒரு வார்த்தையை சொல்றேன், சும்மா ஒரு வார்த்தையை சொல்றேன். சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன். ஊசாண்டி என்னை காப்பாற்றுவார். அநேகருடைய அந்த ஊர்ல உள்ள அநேகருடைய நிலைமை தான். ஊசாண்டிட்ட ரூபாய்க்கு நம்மளை காப்பாற்றுவாரு. ஆமா இல்ல, ஊசாண்டியா வீட்டு அவ வீட்டை வாங்கினவரு. ரைட் ரைட் அல்ல ரைட். அவரை நம்ப போறீங்களா? பிரபு, பணம், ஐஸ்வர்யமான், செல்வந்தன், ரட்சிக்க அவனுக்கு என்ன இருக்காது? திராணி இருக்காது. பிரபுக்களை என்ன செய்யாத, நம்பாத. அல்லையா ரட்சிக்க திராணியற்ற எது ரட்சிக்கும்? கிறிஸ்து ஒருவரே ரட்சிக்கிறவர். அவர் பேர் தான் ரட்சகர். நீ ரட்சிக்க திராணி இல்லாத எந்த சக்தியும் நம்பாத. இது என்ன இப்படி பேசுறான்? கணவனை நம்ப கூடாதா? இல்ல, அவர் கணவன் தேவனை நம்பி தேவனிடத்தில் கிரியை செய்தால் நீங்க கொஞ்சம் நம்பலாம். நீ தேவனே நம்பாம வெளியே உறங்கிட்டு போற ஆளுக்குதான்
புருஷன் தேவனை நம்பி தேவனுடைய கிரியைகளை செய்தால் அல்லையா சரவண நம்பியை நம்பலாம். இல்லைன்னா ஏன் எல்லாம் எப்படி இருக்கும்? விரோதமா இருக்கும். விரோதமா இருக்குமா இருக்காதா? மனைவி தேவனை நம்பினா, தேவனுக்காக அர்ப்பணிச்சா, தேவனுக்காக ஓடுனான்னா அவளை நம்பலாம். ஏன்னா அவள் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படி இருந்தும் குறிப்பிட்ட காரியம் தான் என்ன செய்ய முடியும்? சோத்துக்கு உப்பு போட்டுன்னு தான் நம்ப முடியும். எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? ரட்சிக்க திராணி உடையவர் யாரு? தேவன் மட்டும்தான். 100 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம். யாராவது கொஞ்சம் சீக்கிரம் நான் எடுத்துக்கிறேன். 26வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. நல்ல கேளுங்க. நேச தங்கம் சாப்பிட்டியா தங்கம்? நம்பாத. வேதம் சொல்லுது அது தங்கம் பூசின ஓட்டை போல இருக்கும். பார்க்குங்க என்னது? தங்கம் பழிச்சுட்டு இருக்கும். அது நம்மள என்ன செஞ்சிடும்? கீறி விட்டுரும். அடுத்தால அவன் எதை பேசினாலும் அவனை நம்பாத. நீ 24 வயசுலையா? பகிங்கன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து சூது பேசுகிறான். நம்பாத. யாரை நம்பக்கூடாது? எனக்கமா தங்கமா அல்லையா நெய்யா பேசாங்க தெரியுமா? இனிப்பா பேசாங்க. நம்பிராத. அவன் இதமாய் பேசினாலும் அவனை நம்பாத. அவனை இருதயத்துல 7 அருவருப்பு இருக்கு. ரொம்ப வாசிக்கலாம். அப்ப வேண்டாம். அவன்கிட்ட ஏகப்பட்ட அருவருப்பு இருக்கு. நம்பாத. எதை பேசினாலும் நம்பாத. இவன் 5000 பேர் 10,000 பேர் கூட்டி வச்சு ஒன்றா வச்சுக்கிட்டு உனக்கு கார் தருவேன், வீடு தருவேன் அப்படிங்க. நம்புதான். ஆளுக்கு ஒரு பைக்கு தருவான் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வீடுனா என்ன ரேட் ஆச்சு? இங்கேயே 9 லட்சம் கோடி நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இது காரு. இவன் 2000 கொடுக்கறதுக்கே பயங்கர சங்கடப்படுதான். ஆளுக்கு ஒரு வீடு, காரு. இதை பேசினாலும் அவனை என்ன செய்யாத? நம்பாத. அதுக்கான ஓட்டெல்லாம் நான் கேட்கல, சும்மா சொல்லுவேன். ஏசாயாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாம் அவங்க செல்லில் இருக்கவங்க என்ன கேட்கன்னு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. 2:22. வேதம் என்ன சொல்லுது? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செய்ய? விட்டு விடுங்கள். அப்ப நாசியில சுவாசம் இல்லாத மனுஷனை நம்பலாமா? என்ன அர்த்தம் தெரியுமா? நாசியில சுவாசம் இல்லாத மனுஷன் நம்ப முடியாது. நாசியில சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தை சார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. நம்பாத. அநேகர் ஆபிரகாமை கூப்பிட்டார் ஆண்டவர். எங்க வா, உன்னை கானான் தேசத்துக்கு விட்டு போகிறோம், உன் சந்ததியை ஆசீர்வதிப்போம் வான்ட்டார். கூட வந்தது யார் தெரியுமா? தகப்பன், சித்தப்பா மவன் நினச்சிட்டான். அவங்கள நம்பிட்டான். நானும் என்னைய சேர்மாயிலேருந்து இங்கே தெங்காசி போடணுன்னு சொன்னோன்னே ஆபிரகாம் தம்பி எல்லாத்தையும், ஆபிரகாம் தம்பி மாவன் எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சான்? கோராரா ஒரு நிமிஷம். 11வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவனுடைய ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எங்க புறப்பட்டான்?
காணாத அழைப்பு வந்தது ஆபிரகாமுக்கு. அவன் நினைக்கிறான் எனக்கு அப்பா இருக்கார், அல்லையா என்னுடைய தம்பி இருக்கார், தம்பி மவன் நம்ம சேர்ந்தால போவோம்னு நினைக்கிறான். யாரை நம்புதான்? எல்லாத்தையும் நம்புதான். அவங்க போனா அங்கே ஸ்டாப் ஆயிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லையா அடுத்தால கர்த்தர் கூப்பிடுதாரு, வா நான் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில், வா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு 7 ஆசீர்வாதத்தை கூப்பிட்டுக்காரு. உடனே அவன் யார் தம்பி மவன் உடனே அண்ணமவனா அண்ணமவன் லோத்து உடையான்னு சொல்றான், சித்தப்பா நானும் அவங்க கூட இப்ப நினைச்சிட்டான். பெரியப்பா நானும் வாரம் பெரியப்பா அப்படிங்க, பெரியப்பா நானும் வாரம் பெரியப்பா அப்படிங்க. அவன் என்ன நினைக்கான், அப்பா நமக்கு ஒரு வாலிபன் கிடைச்சிருக்கான், நம்ம மருமவா வேற இருக்கா, மருமவ கூட 2 பிள்ளைகள் வேற இருக்கு, நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. யாரை நம்புதான்? ஆடு மாடை நம்புதான், மனுஷனை நம்புதான், அல்லையா சொந்த பந்தத்தை நம்புதான். நம்ம அநேகரை பார்த்துருக்கோம், கிறிஸ்துக்குள்ள ஓடி வந்துட்டோம். அநேகர் இதெல்லாம் சொன்னா யார் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல, அநேகர் இன்னும் சொந்த பந்தத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லையா சொத்தெல்லாம் கை கொடுக்காது, பணமெல்லாம் கை விட்டுரும், சொந்த பந்தங்கள் எல்லாம் கை விட்டுரும். நீ அநேகர் நிறைய பேர் பிள்ளைகளை தான் நம்புதாங்க. அல்லேலூயா. இவன் நம்பிட்டு வரும்போது நீ 13வது அதிகாரம் வராது, வந்திருக்கு 13வது அதிகாரம் வருது. ஆபிரகாம் லோத்தோட கூட வாக்குவாதம் பண்ணுகிறான். வேலைக்காரன் தான் வாக்குவாதம் பண்ணலான்னு நினைப்பீங்க, நான் காமிக்க பாருங்க. ஏழாவது 13வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமென். கானானியரும் பெர்சியரும் குடியிருந்தார்கள். நல்ல காலங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். இப்ப யார் கூடவே வாக்குவாதம் பண்ணிட்டான்? பெரியப்பா கூட வாக்குவாதம், எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாங்க. அது யாரு நம்பினா? ஆபிரகாம் மனுஷனை நம்பிதான் போறான். அது அவனை பிரிஞ்ச பிறகுதான் நீங்க பின்னால கடைசியில் பாத்தீங்கன்னா அவனை அல்லையா ஆசீர்வதிக்கிறார் தேவன். யாரை நம்புறான்? ஆகாரை நம்பினான், இஸ்மவேலை நம்பினான். தேவன் அவர்களை எல்லாம் சிதறடித்தார். நீங்க எங்க நம்பிக்கை இருக்கீங்களோ அவங்களெல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சிதறடிக்கப்படுவார்கள் என்ன அர்த்தம்? நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருங்க, நீங்க ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கை துரோகம் பண்ணா நிச்சயம் ஆளதான் நம்ம திரும்பியே நிச்சயம் வராது, முடியாது, அடிக்க முடியாது. இதான் நடக்கு. ஆபிரகாம் அதான் நடக்கு. நம்பிக்கை பண்ண நம்புதான், ஆகாரம் நம்புதான். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்மாவேலை ரொம்ப நம்பினான். எலியேசரை நம்புறான். எலியேசர் தான் என்னுடைய வீட்டுக்கு அல்லையா பிள்ளை நினைக்கிறான். எலியேசர் யாரு? அவன் வீட்டு வேலைக்காரன். எலியேசர் இல்லப்பா அப்படின்னு சொன்னா இஸ்மாவேலை நம்புதான். வெளியே போன்னு சொன்ன உடனே அல்லையா சாரால் அவளை வெளியே அனுப்பிடுன்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்படுதான் ஆபிரகாம். ஏன்னா அவனை இதுதான் என்னுடைய சந்ததியை என் தலைமுறைன்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்பிக்கை யார் மேல இருக்கு? அநேகருடைய நம்பிக்கை உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவைகளும் எல்லாம் இருக்கு. யார் தேவனை நம்புகிறார்களோ அவர்களை நீங்கள் நம்பவும் ரொம்ப நம்ப முடியாது, கொஞ்சம் நம்பலாம், அவ்வளவுதான். அல்லேலூயா. யோசேப்பு ரொம்ப சங்கடப்பட்டுருக்கான். குழியில் போட்டு எல்லாருக்கும் தெரியும். போத்திபார் வீட்டில் எங்கே போய் இருக்கான்? அந்த இதில் என்ன ஜெயிலில் போய் இருக்கான், சிறையில். அப்போ ஒரு ஆளை நம்புவான் பாருங்க. 40வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம்.
அதன் அர்த்தம் என்று சொன்னதும் ஆ அன்றி வாழ்வடைக்கும் போது 13 இருந்து வாசி 13 இருந்து வாசி 13 ஆ 3 நாளைக்குள்ளே ஆ பார்வோன் உன் தலையை உயர்த்தி ஆ. உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் ஆ. முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி வழக்கத்தின்படியே பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் ஆ இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் ஆ. அன்றி ஆ. நீ வாழ்ந்திருக்கும் போது ஆமென் என்னை நினைத்து தயவு வைத்து காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் ஆ. இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். வேண்டும் நான் எபிரேயருடைய ஆ. தேசத்தில் இருந்து ஆ. களமாய் கொண்டு வரப்பட்டேன் பட்டேன். ஆ. என்னை இந்த காவல் கிடங்கில் ஆ. வைக்கும்படி ஆ. நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். சொன்னான் போதும். என்னாச்சு இவன் ஒரு சரியான ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். வேலை போய் ஜெயிலில் இருக்கான், திரும்பி அதே வேலையை நீ பார்வானுக்கு பக்கத்தில் இருந்து சேவை செய்வான்னு சொல்கிறான். அந்த காரியம் நடக்க போது அவன் இவன் சொன்ன உடனே சொல்கிறான், நான் சொன்னதெல்லாம் நிறைவேறும், நீ இப்போ அவர் பக்கத்தில் போய் நிற்ப, அப்போ ஒரே ஒரு தயவு பண்ணு, நான் இந்த இடத்துல வந்துட்டேன், நான் என்னை களவாக விற்றுட்டாங்க, ஒரு தப்பும் பண்ணலை, என்னை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க, என்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது நீ ராஜாவோட பேசு அப்படிங்கிறான். அல்லேலூயா. யாரை நம்புதான்? மனுஷனை நம்புதான். அவர் போனோடனே உள்ளே போனோடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். ஜெயிலில் போனது வச்சது பொண்டாட்டியை மட்டும் மறக்கலை, எல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உள்ளே போய் நிற்கான். 2 வருஷம் மறந்துட்டான். மனுஷனை நம்புனாதான் கதி. அல்லேலூயா. நான் இவர்கிட்ட யார் ராஜரத்னம் ஆலங்குளம் பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன், நான் ராஜரத்னம்னு சொல்லிலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலையா, ஆலங்குளம்னு சொல்லி தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பிரச்சனை இல்லை. இல்லையா? ரைட்டு. 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். முதல் வசனம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். ஆமென். அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். போதும். எத்தனை வருஷம் மறந்துட்டான்? 2 வருஷம் சுத்தமா மறந்துட்டான். மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பட்சமாயிருப்பது நலம். அல்லையா? மனுஷன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் மற்ற நம்பிக்கை யார் மேல இருக்கு? அநேகர் அல்லையா ரொம்ப வருஷமா நம்புவாங்க. அன்னைக்கு நடந்துடும். இப்படி சில பேங்க்ல லோனுக்கு எழுதி கொடுத்து லோன் வரும்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்ல வீடுக்கு எழுதி கொடுத்து வீடு எப்படியா தந்துருவாங்கன்னு சொல்லி எப்படியாவது நமக்கு வீடு வந்துடும். வீட்டில் இருந்து படுத்துக்கிட்டு கனவு கூட காமிப்பாங்க. அங்கே போர் போடுறது மாதிரி இங்கே கார் விடுறதுக்கு கார் செட்டு கட்டின மாதிரி எல்லாம் கனவுலேயே என்ன நடக்கும்? வீடு நடக்கும். எல்லாம் கனவோட முடியும். அல்லேலூயா. எதை நம்புதவியா? எதை நம்புதான்? பேங்க்ல போட்டிருக்கீங்களா லட்சக்கணக்கில், அதெல்லாம் நம்பிடாதீங்க. அது கை கொடுக்காதே. கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. யாக்கோப்புங்கிறவன் லாபான் வீட்டில இருந்து வர்றான். எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள், 4 மனைவி, ஆடு மாடு வேலைக்காரன் எல்லாமே. எதுத்தால ஏசா வரான். நம்ம வாசிக்கு இப்போ நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லணும். ஏசா வரும்போதே ஏசாட்ட பேசிடாத, அவனை என்ன செஞ்சிடாத, தொற்றாத, அவனை தொட்ட நீ செத்த அப்படின்ட்டு. இவன் வந்த உடனே பேசுகிறான். பேசிகிட்டு இருக்கும்போது ஏசா சொல்லலாம், வா சேயருக்கு போயிடுவோம், அங்கே எல்லா வசதியும் உனக்கு பண்ணித்தாரேன்,
யார் சொல்றா? கூட பிறந்த அண்ணன் சொல்றான். இவன் சரிண்ணே, நான் கண்டிப்பாக வாரேன், 4 மனைவி, இவ்வளோ ஆடு மாடெல்லாம் இருக்குது, நீங்கள் குதிரையில் போகிறீங்க, நான் ஆடு மாடெல்லாம் வேகமாக பற்றிட்டு வந்தோன்னா ஆடு மாடெல்லாம் சீக்கிரம் செத்துரும், தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல், அதனால் நீ போயிட்டு நான் வாரேன் அப்படிங்க. வீட்டம்மா கேட்கா, நம்ம இருக்கா போகிறோம், மனுஷனை நினைச்சப்படாது, நம்பப்படாது. நம்ம யாரை நம்பணும்? தேவனை நம்பணும். சேயிருக்கு போயிருந்தோம்னா என்ன நடக்கும்? ஏல நீ தாப்பா இருக்கும்போது என்ன செஞ்ச? ஏமாத்தின, சொத்து சோமெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுருவான். ஆனா அவன் நம்பல. யாரை நம்புதான்? ஆனால் ஒரு கட்டம் கடைசியில யாரு நம்புதான்? கர்த்தரை நம்புகிறவனை நம்புனான். யாரு? யோசேப்பை நம்புதான். நீ வா, இந்த கோசை நாட்டில் செழிப்பான இடத்துல உன்னை உட்கார வைக்கணும்னு சொல்லி மகன் அனுப்புதான். அல்லது அப்பா வர்றதுக்கு வண்டி, சாப்பாட்டுக்கு பொருள் எல்லாத்தையும் வண்டி அனுப்புதான். எங்க? அல்லையா வீட்டிலேருந்து காணானுக்கு அவ்வளவுக்கு கொடுத்து அது நம்புதான். யாரு? யாக்கோப்பு. ஆனால் சேயிரில் யாரும் நம்பல. கூட பிறந்த அண்ணன் நம்பல. அவன் தேவனை நம்பக்கூடியவன் இல்லை. ஆனால் யோசேப்பு யாரை நம்பக்கூடியவன்? தேவனை நம்பக்கூடியவன். அதனால தேவனை நம்புகிறவனை என்ன செய்யறான்? இது மகனா இருந்தும் இவன் தேவனை நம்பலன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? லேவியும் சிமியோனும் கொடுமையின் கருவி, ஆத்மாவே அவன் பக்கம் என்ன செஞ்சிடாத, சேர்ந்துடாத. மகனை பார்த்து சொல்லலாம், அவன்கிட்ட சேராத. ஆனா இன்னொரு மகனை பார்த்து சொல்லலாம், அவன்கிட்ட தான் சேரணும். யார் சொன்னா? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், இவன் என்ன செஞ்சிருவன்? பயப்பட்டவன். அப்ப நம்ம யாருக்கு நம்பணும்? சேயிரில் இல்லை, எகிப்துக்கு போனோன்னே ஒரு கோசன் தேசத்தை வச்சு அதில் வச்சு பராமரிக்கிறான். யார? யாக்கோபா மட்டுமல்ல, யாக்கோபோடு கூட வந்த 70 வரையும் பராமரிக்கிறான். செழிப்பான தேசத்தை கொடுக்குறான். இவன் தேவனுக்கு பயந்தவன். இவனு அலரியா, இவன் சிமியோனும் லேவியும் தேவனுக்கு பயப்படாதவன். பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லலாம், நீ எல்லா பிள்ளைகளும் கூட சேரு, ஆனால் இந்த 2 பேர் அயோக்கியம் கூட சேராத. தண்ணியில் பாரு தலைமையில ரூபா ஆட்டோமேட்டிக்காக தலைமை போயிடுவான். ஆனால் இவங்க கொடுமையின் கருவிகள். நான் சொல்லி கேட்காம போய் அவ்வளோத்தையும் அலரியா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால அவன் பக்கம் சேராத அப்படிங்க. அப்ப நம்ம யார் கூட சேரணும்? கொல்லங்காதே, தியாகாதே, உங்கள் தசம பாகத்தெல்லாம் கொண்டு வந்து தட்டிருங்கள். சேராத, சேராத. சத்தியத்தின்படி நடக்குகிறவங்கிட்ட தான் என்ன செய்யணும்? சேரணும். கர்த்தருக்கு பயம் வந்து கர்த்தருக்கு கிரையம் கட்டினவர்கள், மறுரூபமானவர்கள், எதையும் இழக்க துணிகிறவர்கள், அல்லையா தேவனுக்காய் பிரயாசப்படுகிறவர்களோட நீங்க சேரணும். வேற யாரு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது. அவங்களாம் நயம் காட்டுகிறவர்கள். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்னு சொல்லுவாங்க. அவன் பக்கம் என்ன செஞ்சிடாத,